நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் ஐபிஎல் ரசிகர்கள் தான் இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு பல பேர் ஹர்திக் பாண்டியா ஹேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் ஹேட் செஞ்ச ஒரு வீரர் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லணும். ஏன் ஹேட் செய்யப்பட்டார்? குஜராத் டைட்டன்ஸ் அணியிலேருந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்தார். ஸோ எதுக்காக வந்தார்? மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் பதவி தந்தால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வரணும் அப்படின்னா கேப்டன் பதவி தந்தால் தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வச்சதாகவும் தகவல் வருது. ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு வீரராக அதுக்கப்புறம் உடனே கேப்டனாக மாற்றப்பட்டார். ஸோ இதனால தான் ரோஹித் சர்மா இருக்கும்போது ரோஹித் சர்மாவை கேட்காம எப்படி நீங்கள் கேப்டனாக போடலாம் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா ரசிகர்கள் எல்லாமே இவரை ட்ரோல் செஞ்சாங்க. குஜராத் டைட்டன்ஸ் ரசிகர்களும் தன்னோட அணியை விட்டு போனதுனால அவங்களும் ஹர்திக் பாண்டியாவை ஹேட் செஞ்சாங்க. ஒவ்வொரு கிரவுண்ட்லேயுமே அவங்கள பூ பண்ணாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா பேசும்போது ஒரு சவுண்ட் போடுறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவரை ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ அந்த ஒட்டுமொத்த ட்ரோல்லையும் அணிக்குள்ளே ஒரு ஒத்துழைப்பு சரியாக தராது. ஸோ இந்த மாதிரி பல நெகட்டிவிட்டிஸ். அதனால் அந்த ஐபிஎல்லை அவரால் சரியாக விளையாட முடியல. ஒரு கேப்டனாகவும் தன்னோட அணியை சிறப்பாக கொண்டு செல்ல முடியல. ஐபிஎல்லே லாஸ்ட் பிளேஸ் டீமோட பொசிஷன்ஸில் ஐபிஎல்லே லாஸ்ட்டு பொசிஷன். ஸோ இப்படி தான் ஒரு மோசமான ஐபிஎல்லாக இந்த வருஷம் ஐபிஎல் ஹர்திக் பாண்டியாவுக்கு அமைஞ்சது. ஸோ அதில் தான் அப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் வந்தது. T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அவரோட பர்சனல் செட்பேக். ஸோ அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் சில விரிசல்கள் ஏற்பட்டதாகவும் ஸோ அவங்க பிரிஞ்சு போயிட்டதாகவும் நியூஸ் வந்தது. ஸோ அது ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த ஒரு செட்பேக்கோடு T20 வேர்ல்டு கப்புக்கு ஹர்திக் பாண்டியா கிளம்பிறங்கினார். T20 வேர்ல்டு கப் ஆரம்பகட்ட மேட்சஸில் ஓரளவு சிறப்பாக விளையாண்டார் அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்தியா எதிர்பார்த்த மேட்ச்சில் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணார். ஃபைனல் மேட்ச் தான். ஃபைனல் மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா மட்டும் இல்லைன்னா இந்திய அணி வேர்ல்டு கப் வாங்கியிருக்கிறது ரொம்பவே சிரமம் அப்படின்னே சொல்லலாம். கடைசி 5 ஓவர் ஹென்ரிச் கிளாசன் வேற லெவலில் ஆடிட்டு இருக்காரு. சிக்ஸஸாக வெறிகுண்டு வேட்டையாடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு ஆடிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் இந்தியா வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவரை கரெக்டான நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்தது தான் ஹர்திக் பாண்டியா. ஸோ அந்த ஒரு விக்கெட் மட்டும் எடுக்கலை அப்படின்னா இந்திய அணி T20 வேர்ல்டு கப்பை நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. ஸோ அது ஒரு பெரிய ப்ரெஷராக ஆயிடுச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. முக்கியமாக கடைசி ஓவர், அந்த கடைசி ஓவரில் டேவிட் மில்லரோட விக்கெட் எடுத்தது. எப்படி ஹென்ரிச் கிளாசன் விக்கெட் எடுத்தது ஒரு பெரிய விஷயமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் டேவிட் மில்லரோட விக்கெட் எடுத்தது. ஸோ 50-50னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியாவோட வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு தந்தானே சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் ரோஹித் போயிட்டு இவரை கட்டி பிடிச்சது, ஸோ இவரை கிஸ் பண்ணது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக இந்த மொமெண்ட்ஸ்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்திய T20 அணியோட கேப்டனாக யார் இருப்பார் அப்படின்ற மாதிரி பேச்சு இருந்துச்சு. ஆப்வியஸான ஃபஸ்ட்டு சாய்ஸாக ஹர்திக் பாண்டியா தான் இருந்தார். ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு முன்னாடியே ஹர்திக் பாண்டியாவை T20 கேப்டனாக ஆக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. ஸோ சில சீரீஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுலேருந்து பேக் ஆகி ஸோ ரோஹித் சர்மாக்கிட்டே திரும்பவும் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்து ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக இருப்பார். ஸோ T20 அணிக்கும் அவர் தான் கேப்டனாக இருப்பார். ஓடிஐ அணிக்கும் அவரை கேப்டனாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு வயசாகிட்டதுனால ஓடிஐ அணிக்கும் அவர் தான் கேப்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அப்போ தகவல் தெரிவித்தது. ஸோ ஆனால் திடீர்னு சூரியகுமார் யாதவ் கேப்டனாக அறிவிக்கப்பட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா இவருக்கு ஒரு இன்ஜுரி அதிகமாக வருது. ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்ஜுரி அதிகமாக வருது. ஸோ அதனால நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான கேப்டனை தேடுறோம். ஸோ அவர் சிறப்பாகவும் ஆடுறாரு. அதனால சூரியகுமார் யாதவ் நாங்கள் கேப்டனை போடுறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஸோ அது ஒரு கிரிக்கெட்டராக இவருக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்ததாக இந்திய அணியை நம்ம கேப்டன் பண்ண போகிறோம். அது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டன் பதவிக்காக தான் வந்தார். ஸோ அவர் இந்திய அணியோட கேப்டன் இல்லை அப்படின்ற ஒரு செய்தி அவர் கேட்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏற்கனவே ஐபிஎல்ல பூக் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் பர்சனல் செட்பேக்கு. ஸோ இப்போ கேப்டனும் இல்லை அப்படின்றப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதோட சூரியகுமார் யாதவோட கேப்டன்சியில் ஸ்ரீலங்காவோட விளையாண்டார். ஸோ 9 பால்களுக்கு 22 அதை செகண்ட் T20 அடித்தார். ஸோ ஓரளவுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸில் சிறப்பாக விளையாண்டார் அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு T20 பங்களாதேஷோட நடந்தது. ஸோ இந்த மேட்ச்சில் பவுலிங்லேயும் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணார். இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் ஹர்திக் பாண்டியா காமிச்சு ரொம்ப வருஷங்களாச்சு அப்படின்னு சொல்லணும். ஹர்திக் பாண்டியா எப்படி ஒரு ஃபார்ம் ஆகி வளர்ந்துட்டு வந்தாரோ அந்த ஒரு ஸ்டேஜில் எப்படி ஆடினாரோ அப்படி ஆடினார். ஏன்னா
குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன் ஆனதுக்கப்புறம் அவர் வந்துட்டு எவ்வளோ ஒரு அக்ரெசிவாக ஆடலை. ஸோ கொஞ்சம் அக்ரெசிவ் வந்து குறைச்சிக்கிட்டாரு. கேப்டனுக்குள்ள ஒரு பொறுப்போடு வந்து ஆடினாருன்னே சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பழைய ஹர்திக் பாண்டியா வந்து பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து பல ரசிகர்கள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நேற்று மேட்ச்சில் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. அதாவது வந்து தன்னோட மனசுக்குள்ளே உள்ள விரக்தியை எல்லாம் வந்துட்டு பேட்டிங்கில் காமிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லா பாலையும் வந்து ஒரு ஃபோர்ஸாக அடிக்கணும்னு வந்து முடிவு பண்ணார். அதாவது அழுத்தங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த அழுத்தங்களை எல்லாம் வந்து பாலாகும். ஸோ அதை வந்து நான் பேட்டால் வந்து எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நேத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. ஒரு நோ லுக்கிங் ஷாட்டில் வந்துட்டு ஒரு பவுண்டரி அடிச்சிருப்பாரு. செம்ம எலிகெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஷாட் வந்து ஏற்கனவே பாண்டியா வந்து ஆடி இருக்கிறாரு. இது வந்து அதை விட மோர் எலிகெண்ட் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பார்க்காமே வந்து ஆடினார். ஸோ அந்த அளவுக்கு வந்து உள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த வந்து இந்த மேட்சை வந்து வெறியாக வந்து ஆடி ஆகணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஆடினார். அதாவது 16 பந்துகளுக்கு 39 ரன்கள், 5 4 2 6. ஸோ 2 6மே ஒரு செமையான 6ன்னு சொல்லணும். அதாவது வந்துட்டு அந்த பாலை வந்து 6 அடிக்க முடியுமான்னு தெரில, ஆனால் தன்னோட பவர்னால அந்த பாலை வந்து 6க்கு கொண்டு போனார் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ். ஸோ எனக்கு கேப்டன்ஷிப் தரல, ஸோ என்னோட நிறைய செட்பேக் வந்து இருக்குது. ஸோ இதையெல்லாம் எதிர்த்து நான் வந்து விளையாடுவேன், நான் வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இதன் மூலமாக வந்துட்டு நான் பழைய ஹர்திக் பாண்டியாவை வந்து திரும்ப வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து எதிரணிகளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லணும். ஸோ இது வந்து இந்திய அணிக்கு ஒரு சிறப்பான ஒரு துவக்கம்னே சொல்லணும். சரி, ஏன்னா நாளைக்கு வந்துட்டு டெல்லியில் வந்து செகண்ட் T20 வந்து நடக்க போகுது. டெல்லி வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஹை ஸ்கோரிங் கேமோட வென்யூ. ஸோ எப்போவுமே வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு அதிகமான ஸ்கோர்ஸ் தான் வந்து அடிக்கப்படும். கடைசியாக இங்கே நடந்த 10 T20ஸில் 8 T20களில் வந்துட்டு 200 ரன்களுக்கு மேலே அடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு பிச்சில் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிச்சுன்னா ஏற்கனவே வந்துட்டு வெறியாக வந்து ஆடணும்ன்ட்டு வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு வெறித்தனத்தோட நாளைக்கு வந்து பங்களாதேஷ் பவுலர்ஸ் வந்து மாட்டினாங்க அப்படின்னா சரவடி தான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நாளைக்கு தருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு T20யில் இவர் மட்டும் நல்லா பண்ணலை. ஸோ எல்லாருமே வந்து நல்லா பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் ஆகட்டும். ஸோ எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து சஞ்சு சாம்சன் மேலே இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து சிறப்பாக விளையாடுவார் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அவருக்கு கொடுத்த ஒரு சான்ஸில் வந்து 19 பாலில் வந்து 29 ரன் ஓரளவு நல்லாவே ஆடினார். அபிஷேக் சர்மாவும் நல்லா ஆடினார். ஸோ நிதிஷ் ரெட்டி மட்டும் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஆடினார். சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அதிரடியாக ஆடினாங்க. ஸோ 11.5 ஓவர்ஸ்லேயே வந்துட்டு 127 ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை வந்து பெற்றாங்க. ஸோ பங்களாதேஷையும் வந்து ஈஸியாக வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி செமையாக வந்து தன்னோட ஸ்பெல்லை வந்து போட்டார். மயங்க் யாதவ் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதாவது தன்னோட இன்டர்நேஷ்னல் கேரியர்ஸில் வந்து ஃபஸ்ட் ஓவர் போடுறாரு. ஃபஸ்ட் ஓவரே மேடன். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கேரியரில் ஃபஸ்ட் ஓவர் மேடனாக போட்ட 3rd வீரர் மயங்க் யாதவ். ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் இது ரெண்டுலேயுமே வந்து ஹர்திக் பாண்டியா வந்து செமையாக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ வந்துட்டு ஹர்திக் பாண்டியா இவ்வளவு தீவிரமாக ஆடுறதுக்கு என்ன காரணம்? தனக்கு கேப்டன்ஷிப் பதவி கொடுக்காதது தான் காரணமா? ஸோ என்ன மாதிரியான ஒரு காரணத்தினால இவர் இந்த அளவுக்கு வெறித்தனமாக ஆடுறாரு அப்படின்றத பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.